சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷர். இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. இந்த வாட்டி யூரோப் போயிருந்தேன். யூரோப்பில் ஒருத்தர் எனக்கு இந்த கருங்காலி மாலை மட்டும் கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தா, சரி இந்த கருங்காலி மாலை அவளுக்கு ஜபம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடணும். அந்த மாலை அவள் சொன்னான், சார் என்னமோ தெரியாத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, டெய்லி இதில் ஜபம் பண்ணுறேன் சார், ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. முந்தையெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனேன்னா, இல்லை வெள்ளிக்கிழமை ஸ்வீட்டில் சாமி கும்பிட்டேன்னா விளக்கேற்றுனா அப்படி இருந்துட்டு இருப்பேன். பட் இப்போ பார்த்துட்டேன்னா டெய்லி என்னுடைய மனைவி சாமி கும்பிட்றாங்களோ இல்லையா, நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விபூதி வச்சுக்கிறதுக்கு குங்குமம் வச்சுக்கிறதுக்கே யோசிப்பேன். வெளியில் யார் என்ன நினைப்பாளோ. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நல்லா அழகாக நெத்தி நிறைய இட்டுண்டு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது சார். லைஃப்பில் பணம் காசு அதெல்லாம் செகண்டு, பீஸ்ஃபுல் இருக்கணும்ல, அது இருக்குது. அது நீங்கள் ஜபம் பண்ணி கொடுத்தல அந்த பவர் எனக்கு நல்லா உணர முடியாது. நானும் டெய்லி உட்காந்து நீங்கள் சொன்ன மந்திரத்தை கொண்டு இதை வேண்டின்னு இருக்கேன். எனக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப மன சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய கோயில்களில் உபன்யாசங்கள் நிறையா விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய மன திருப்தி தரும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நான் பார்க்க போகிறோம். 12/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை 6:39 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி அதிகாலை 5:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 6:39 வரை உத்திரட்டாதி, பின்பு இன்று ரேவதி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அதிகாலையிலேருந்து இன்றைக்கி முழுக்க சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி அஷ்டமி இருக்குது. அஷ்டமி யாருக்கு ரொம்ப விசேஷம்? காலபைரவருக்கு ரொம்பவுமே சிறப்பு. நான் காசிக்கு போகும்போது காலபைரவர் வழிபாடு, அஷ்ட பைரவர் வழிபாடு, அதில் பத்துக் பைரவர்னு இருக்கார், குழந்தை பைரவராக இருக்கக்கூடிய வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. அதை பற்றி ஆன்மீக தகவலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அஸ்ட்ராலஜர் என்கிட்ட கேட்டார், எப்போவுமே உங்களுடைய பலன்களில் ரொம்ப அடித்து கரெக்டாக இப்படி தான் சொல்கிறேன்லப்பா, இந்த பலன்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, இன்னொரு அஸ்ட்ராலஜரை பெருசாக பாராட்ட மாட்டா, பட் ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இந்த வயசில் நீங்கள் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடை பற்றியும் கோயிலை பற்றியும் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது, ஆஸ் அஸ்ட்ராலஜர் தினத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டப்புன்னு உங்களுடைய விஷயத்தை நான் கேட்டுடுவேன். எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு உண்மையே பாராட்ட தெரிந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பெருசு உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அவரே மிகப்பெரிய வித்வான், அவரே வேதம் படித்தவர், அவரே பெரிய வித்வான். பட்டு அவர் என்னை எடுத்து சொல்லணும் அப்படின்றது கிடையாது. பட் என்னை பாராட்டி எனக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லலாம், நம்ம திருநள்ளாறு ராஜா குருக்கள் அண்ணா, அவரும் அற்புதமாக பார்ப்பார். பார்த்திங்கன்னா ஜோசியம் பார்ப்பார். பட் அவரும் இதே மாதிரி சால்வை போற்றி ரொம்ப அழகாக வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்து சாப்பிட்டு அற்புதமான ஒரு நாளாக திருநள்ளாறில் ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடங்கள், நான் வெளிநாட்டுக்கு போனேன், வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் அவங்களும் அதே போன்று தான் ரொம்ப அற்புதமாக பாராட்டி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி ரொம்பவுமே பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு. ஈவன் தோ தே நோ அபவுட் அஸ்ட்ராலஜி, தே நோ ப்ரெடிக்ஷன். அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இருந்தாலும் அவங்க அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்கிறார்கள். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அதாவது ஒரு வித்தை, ஒரு கலை, ஒரு வித்தை, ஒரு நாலேஜ், அந்த நாலேஜை ஷேரிங்கோ, அந்த நாலேஜை தெரிந்துக்கிறதும் ஒரு பெரிய பண்பு தான், உண்மை தான். அதை இன்றைய தினத்தில் நான் உணர்கிறேன். ரொம்ப ஆனந்தம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ராசி ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா, ராசி ரீதியாக நம்ம கணக்கெடுத்து பார்த்துட்டோம்னா
கரெக்டாக சாயந்தரத்துக்கு மேலே, சாயந்தரம்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தினத்தில் இரவு நேரத்தில் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணம் வேண்டாம், அவசியம் அனாவசியம் பார்க்காம இது வேண்டாமே அப்படின்னு எடுத்து விட்ரும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். டிராயிங் மாஸ்டராக இருக்கவங்களுக்கு, அதேமாதிரி சிற்பக்கலை கூடங்கள், சிற்ப சாஸ்திரங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கக்கூடியவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு ஒர்க் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்துருக்கும். இன்றைக்கி பகல் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த நட்சத்திர ரீதியாக, அந்த ராசி ரீதியான சில தடங்கல்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். கவனம் என்பது தேவை. சில பேர்லாம் அப்படியே உட்காந்து விடிய யோசிச்சுட்டு இருப்பா. யோசிச்சு ஒரு காரியம் கிடையாது. ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் சந்திரன். இந்த சந்திரன் வந்து இரவு நேரத்தில் வர்றது நமக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குளிர்ச்சியை கொடுக்கறது பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான உங்களுக்கு சாதகமான பலன்கள், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையார் வழிபாடு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. திருமண காரியம் கைகூடும். மற்றவங்க மூலமாக ஒரு காரியத்தை சாதிச்சுப்பேன். இன்றைக்கி நிறைய ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துப்பேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் அதை பற்றி நீ எடுத்து சொல்லி அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி இந்த பேச்சில் ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக பேசி இந்த காரியத்தை முடிப்பேன். சில பேர் இந்த கல்யாண விஷயத்தை உட்காந்து பேசுவேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடுது, பொண்ணுக்கு பிடிச்சிடுது, பொண்ணு வீட்டுக்காருக்கு பிடிச்சிடுது, மாப்பிள்ளைக்கு பிடிச்சது, வேறு என்ன தேதியை குறிச்சிட வேண்டிதான் அப்படி உட்காந்து பேசுவேன். அந்த திருமணம் பேசுகிறதுக்கே ஒரு கலை வேணும். பார்த்துருக்கல? அது மாதிரி சொல்லுவேன். பிஸ்னஸ் பேசுறதுக்கு சரி, உங்களுக்கும் வேண்டாம் இவருக்கு வேண்டாம், நடுவில் நீங்கள் 15 ரூபாய்க்கு கேட்குறேன், இவ வந்து 10 ரூபாய்க்கு கேட்குறேன், ஒன்றும் வேண்டாம் 13 ரூபா முடிச்சிருங்க அப்படின்னா அந்த மிடில் மேனாக இருந்து சில காரியத்தை பண்ணுவேன். காலையில் அப்படி தான். அப்படி நீங்கள் ஏதேனும் இந்த வாகனம் எடுக்கணும், வெளியூர்லேருந்து வந்து அப்படி வாகனம் எடுக்கணும், எவ்வளோ சார் கேட்டால் 200 ரூபா, சரி வேண்டாம் சார் 175 ரூபா கொடுத்துருங்க, நடுவில் ஒருத்தர் பேசுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் மேனாக இருந்து சில விஷயத்தை எடுத்து நீங்கள் ரொம்ப அழகாக அப்ளை பண்ணுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பேச்சு திறமை. அதனால் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி அன்பர்களே, நினச்ச காரியம் சாதிப்பீங்க. எங்கேயாவது வெளியூர் தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து. வேலை இல்லை சார், வேலை முந்தியெல்லாம் நிறைய வேலை வரும், அதனால் பிரயோஜனமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க வேலை நிறையா இருக்கும். சார் டைம் இல்லை, காலையில் ஓடுது நைட் ஓடுது, இந்த மாதம் என்ன இது வருஷமே போகிறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா சொல்லின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவே. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, இளநீர் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில். கடக ராசி அன்பர்களே, ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற, கேலி பண்ணுற, டீஸ் பண்ணுற, அவள் வந்து நம்மளை மதிக்கலை, சரி அதுக்கப்புறம் நம்ம அவட்ட எதுக்கு நட்பு வச்சுண்டு அப்படின்னு சில முடிவுகளில் எடுப்பேன். நல்லது தான். இல்லை அன்றைய தினம் மட்டும் அப்படி இருக்காளா, மீதி தினமெல்லாம் நன்னா தான் இருக்காளா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்தோன்னே டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக அமையும். அந்த மாதிரி இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருப்பானும் அதை சமாளித்து சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவேன். ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கடகராசி என்பது அவசரப்பட்டு காரியங்கள் பண்ண வேண்டாம். நிறுத்தி நிதானமாக யோசித்து சில முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். சிம்மராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நமக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் தடங்கள் இருந்து அதுக்கப்புறம் சாதகமாக வரும். அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் இருந்து செகண்ட் விஷயங்கள் தான் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
இன்றைக்கி என்ன வெளியில் போயிட்டு வருவேல், அதே சமயத்தில் முக்கியமான டிஸ்கஷன் எடுத்து பண்ணுவேல். ஃபஸ்ட்டு முடிவெடுப்பேல், அதை மாற்றுவேல், ரெண்டாவது டிஸ்கஷனில் முடிவெடுப்பேல். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒபிசிட்டி இருக்கிறவங்க, அதேமாதிரி சதை சம்மந்தமான பிரச்சனை இருந்துருக்கோம், சுளுக்கு, அதே மாதிரி கால் சம்மந்தமான உபாதைகள் இருந்துருக்கோம், இடுப்பு கழுத்து சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. அதை அவங்க டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பெரியவங்ககிட்ட கேட்டு இந்த காரியத்தை பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய யோசனைகள், சமயோஜித யோசனை கை கொடுக்கும். இன்றைக்கி பண வரவுகள் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும், பிரயாணம் வெற்றியாகும், பிறருக்கும் லாபம் இருக்கும், உங்களுக்கும் லாபம் இருந்துட்டு இருக்கும். வயசானவர்களை கவனமாக பார்த்துக்கணும். சிலர்கிட்ட பேசும்பொழுது அவள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ அப்படின்னு நினச்சிருவா. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக பேசிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நல்ல முயற்சிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு விளையாட்டு வீரராக இருந்துருக்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, மரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கட்டிடம் கட்டி கொடுத்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2 விதமான யோசனை. ஒன்று சக்ஸஸ் பற்றி, ஒன்று லைஃப்பில் இருந்து தோல்வி பற்றி. ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். தோல்வி இனிமேல் ஏற்படக்கூடாது, சக்ஸஸ் இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருந்துட்டுருப்பீங்க. முந்தையெல்லாம் எழுதுகிற பழக்கம் இருக்காது, இப்போ எழுதி வச்சு ஒரு காரியத்தை நிகழ்த்துவீங்க, நடத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சிவாலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர், அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்துருக்கும். குரு மூலமான ஒரு நல்ல செய்திகள் வரும். சில பேர் இந்த சுவாமிகிட்ட குலுக்கி போட்டு எடுப்பா, இல்லை புஷ்பத்தை கேட்டு எடுப்பா. இன்றைக்கி மாதிரி அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் சில பாசிட்டிவான செய்திகள்லாம் கூடி வரக்கூடியதாக. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. நினச்ச காரியம் நடத்துவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில தோல்விகள் கூட பின்னாடி வெற்றியாக அமைஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நல்லதுக்கு தான் அது. துளாராசி நண்பர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். நேற்று வரைக்கும் ஐயோ அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே பயந்துட்டு இருந்த விஷயம் பண வரவுகள் கொண்டு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்தானா, அப்பா நல்ல பொண்ணுப்பா, நல்ல பையன்ப்பா, சான்ஸே இல்லை, எவ்வளவு பாசம், எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப அப்படி திருப்திப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுரு. அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி சினிமாவுக்கு போய்ட்டு, பார்க்கு போயிட்டு வருது, பீச் போயிட்டு வருது, எங்கேனா வெளியில் போயிட்டு வருது. சில விஷயங்கள்லாம் இத்தனை நாள் உழைச்சாச்சு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்க நாளாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி அருமையான காலம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். திருமண காரியங்கள், அதே சமயத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு வேண்டி ஏதேனும் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொன்னால், சரி போகலாமே, இந்த கோயிலுக்கு போய்ட்டு சரி போகலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எதனும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு. தனுராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்லாம் என்ன வாழ்க்கை என்ன அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவா, இல்லை பரவாயில்ல இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையே, நல்லா அதெல்லாம் கடவுள் ஏதோ ஒன்று, அதாவது ரொம்ப இல்லை பட் ஓகே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் ஃபேக்ட்ரி, அதே சமயத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சாக்லேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏர்போர்ட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு, துணி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இப்படி அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்குது. வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. உணவு சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஓனராக இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி அனுகூல்யம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, பேசப்படாது பேசிவிட்டேன், இது சொல்லியிருக்கப்படாது சொல்லிவிட்டேன், ஐயோ ராமா 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 என்ன பண்ணுறது அப்படின்னு சில நேரங்களில் பேசினதையும் சொன்னதையும் தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணதையும் இந்த டெக்னிக் கொடுத்துருக்கக்கூடாது, கொடுத்துட்டனே இதை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேர் பாஸ்வேர்டு போடதான், சில பேர் பார்க்காத மாதிரி இப்படி பார்த்துட்டு இருப்பாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இப்படி கையில் வச்சு இப்படி மறைச்சி போடுறது நல்லதுன்னு. அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் தள்ளி நீங்கள் பாஸ்வேர்டு போட போகிறேன்னு சொல்லினா தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. சில பேர் பர்ஸில் எடுத்துகிட்டு இருப்பா, இன்னொருத்தர் இப்படி பார்த்துட்டு இருப்பாள். ஸோ ஃபோனில் இருந்துட்டு இருப்பா, இன்னொருத்தர் இப்படி பார்த்துட்டு இருப்பாள். ஜமாய் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் யார் கவனிக்கிறா, சுற்றி முற்றி என்ன இருக்கான்றதை பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மனசில் போட்டு அப்படியே ஒழுக்கின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்களே யோசிக்கிறத விட மற்றவாட்ட சொல்கிறது கேட்குறது நல்லது. ஆனால் சொன்னால் அந்த ரகசியம் வெளியில் போயிடுமா, அது பிஸ்னஸ் பற்றி ஏதாவது டெக்னிக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களே, இந்த தினத்தில் அனுகூல்யம் உண்டு. நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வரும். வீடு வாங்கணும்னு வச்சுட்டு இருக்கோம், இடம் வாங்கணும்னு வச்சுருக்கோம், கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, கடை கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பயணம் வெற்றி பயணமாக மாறும். சில பேர் பிஸ்னஸை நன்னா கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில தோல்விகள்லாம் நல்லது தான், அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான நாள். மீனராசிக்கு இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற மீனராசி கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது. இல்லை சார் நான் முருகர் தான், முருகரை வழிபாடு இல்லை சார், நான் சிவபெருமானை எப்போவுமே கும்பிடுவேன். சிவபெருமான வழிபாடு பெருமாளை தான் எப்போவுமே கும்பிடுவேன் சார், பெருமாளை கும்பிடுவேன். அம்பாளை தான் சார் நான் கும்பிடுவேன், அம்பாள் வழிபாடு பண்ணுறது. இப்படி உங்களுக்கு பிடித்தமான தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபம், எரிச்சல், அந்த நேரத்தில் அவள் வேலை பண்ணாமல் இருப்பா, பசிக்குதுப்பா என்னப்பா கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கும்போது ஏன் கோச்சுக்கிற, ஏன் டென்ஷன் ஆகிறேன்னு அவள் நினச்சிப்பா. சில விஷயங்கள் உங்கள் உணர்வுகளை புரியாமல் இருப்பா, அதனால் அது ஒரு டென்ஷன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்து செயல்படுத்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில், இன்றைய தினம் தாண்டி எடுத்துன்னா உங்களுக்கு நாள் உங்களுக்கு சூப்பராக அமையும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவங்க கிட்ட சில நேரங்கள் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினம் மீனராசி நேயர்களே. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்தது. அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு. என்னென்னா, நான் காசிக்கு போகும்போது அஷ்டபைரவரில் ஒரு பைரவர், பத்துக் பைரவர்னு பேர். அந்த பத்துக் பைரவருங்கிறது குழந்தை சுரூபம் இருக்கக்கூடிய அந்த பைரவர். அந்த பைரவர்கிட்ட போயிருந்தேன். ஒருத்தர் எனக்கு கூட்டு போய், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில், நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். அந்த கோயிலுக்கு போகும்பொழுது பைரவருடைய வாகனம் என்ன உங்களுக்கு தெரியும், நாய். அது வந்து சுற்றிலும் அந்த சவுண்டு போட்டுட்டு இருந்துருக்கும். பட் யாரையும் எதுவும் பண்ணாது. நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயிலுக்குள்ளேயே பசுமாடு அப்படி வருது, நல்ல சகுனமாக இருந்தது. மூரி மாடு வந்து அது ஒரு நல்ல சகுனமாக இருந்தது. உள்ளே போய் பத்துக் பைரவரை நன்னா வேண்டுறேன். கண்ண மூடி நல்லா வேண்டும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் கிடச்சிது. அவருடைய மந்திரங்களை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு காரியம் நினச்சேன். என் கூட வந்தவர் அந்த மந்திரத்தை மெதுவாக படிச்சுட்டு இருக்கேன். அவரும் பக்கத்தில் இருந்து ரொம்ப நிதானமாக கேட்டுருக்கேன். அவர் வந்துட்டு திருப்பி நம்ம கிளம்பி வரோம். நைட்டு வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். கார்த்தால் எழுந்திரிச்சு அன்றைக்கி காலையில் விஸ்வநாதர் தரிசனம் பண்ண போகிறோம். அவர் வந்து விஸ்வநாதர் தரிசனம் பண்ணும்போது காலையில் எழுந்திரிச்சோன்னே விடிய காத்தால் என்கிட்ட வந்து சொல்கிறார், ஜி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு போனேன். நைட்டு ஒரு செய்தி வந்து எங்களுக்கு வந்தது இமெயிலில், இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஜி, நேற்று போயிட்டு வந்தது. பிகாஸ் ரொம்ப மன தடுமாற்றத்தில் இருந்தது. நான் கூட என்னடா இது காசி வந்துட்டோமே, அவள் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். பட்டு எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபெயில் தான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் பாஸ் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபெயில் ஆகிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பாஸ் ஆகிட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, இவருக்கு தான் அந்த விஷயம் ஏற்பட்டதுன்னா நைட்டு எனக்கு ஒரு நல்ல செய்தி, என் காதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வேண்டுதல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. இப்படி சட்டென்று அனுகிரகம் கொடுத்த அற்புதமான தெய்வம். அந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரம் நிறையா நான் படித்தேன். அதில் ஒரு 3 மந்திரத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த 3 மந்திரத்தை பைரவரை நினைத்து, அது குழந்தை சுரூபமாக இருக்கக்கூடிய பைரவாக நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1, பைரவாய நமக. இந்த மந்திரம் உங்களுக்கு தெரியும். ஓம் பைரவாய நமக. ஓம் சர்வ சித்திதாய நமக. ஓம் சர்வ சித்திதாய நமக. ஓம் பைரவாய நமக. ஓம் சர்வ சித்திதாய நமக. ஓம் காலபுருஷாய நமக. ஓம் காலபுருஷாய நமக. ஓம் பைரவாய நமக. ஓம் சர்வ சித்திதாய நமக. ஓம் காலபுருஷாய நமக. இப்படி வேண்டிண்டு நல்ல மனசார வேண்டின்னு, அவர் கையில் அஸ்திரம் இருந்தால் அந்த அஸ்திரத்தை நல்லா வேண்டிக்கோங்க. அவர் பாதத்தை நல்லா வேண்டிக்கோங்க. அந்த கை அனுகிரகம் கை இருந்தால் அந்த கையை நல்லா வேண்டிக்கோங்க. அவர் கண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தை நல்லா பார்த்து மனசார வேண்டி பாருங்கள். அதை அப்படியே கேப்சர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள், நல்ல செய்திகள், ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்துடுவார். அது வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள்
இது அனுபவபூர்வமாக பார்க்கலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் இப்போ ரொம்ப சுலபமாக பண்ணிட்டோம். கீழே இருக்குது பாருங்கள், www.astromaheshayar.com. இதில் போங்க. உள்ளே போனோன்னா புக் அப்பாயின்மெண்ட் போயிருங்க. ஜென்ரல், நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் என்ஆர்ஐ, இமீடியட்டாக இருந்தால் இமீடியட் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கீழே ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக அப்படின்னு போட்டுருக்கோம். கீழே ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு இருக்கும், ஓடிபி கேட்கும். அதில் போய் கொடுத்துட்டிங்கன்னா என்னுடைய ஸ்கெட்யூல் வந்துடும். என்ன ஸ்கெட்யூலு என்ன ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு புக் பண்ணுங்கள். அது ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முந்தி மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அப்பாயின்மெண்ட் பார்க்கணுன்ட்டு கிடையாது. சார் டேட் இருக்கா இல்லையா, நாங்கள் அப்புறம் பார்த்து சொல்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அஸ்ட்ராலஜியில் ஃபஸ்ட்டு நம்ம தான் இதை ஆன்லைனில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் வெப்சைட்டில் நம்ம சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி ரொம்ப அழகாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸில் ஜென்ரல் கொஸ்டின்ஸ்னு போய் நீங்கள் கேட்கலாம். அதற்கு உண்டான பதில்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் அப்படியே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம். 2வது தடவை பார்க்கும்போது 3வது தடவை பார்க்கும்போது ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக எடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணோம், இது போன்ற விஷயங்களும் நம்ம வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டுருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆஸ்ட்ராலஜியில் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை வந்து பண்ணுறோம். நிறையா பேர் இதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து மற்றவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கைடன்ஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி வரலட்சுமி விரதத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். டெய்லி ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வரக்கூடிய 16ஆம் தேதி நேற்று வந்து நான் வந்து மாதுளை பழத்தை பற்றி சொன்னேன். இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதத்துக்கு என்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேவேத்தியத்தில் 2வது விஷயத்த சொல்ல போகிறேன். பாலில் கரும்பு சக்கரை ஒரு சொட்டு நெய், பாலில் கரும்பு சக்கரை ஒரு சொட்டு நெய் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது. மாதுளை பழம் நேற்று சொல்லியிருந்தேன். அடுத்தது பால் காய்ச்சி கரும்பு சக்கரை ஒரு சொட்டு நெய் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். நினச்ச விஷயங்கள் சக்ஸஸாக மாறும். அடுத்து 16ஆம் தேதி வரைக்கும் நாளைக்கு வரலட்சுமி விரதத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பலன்களை கொடுக்கும். செல்வ செழிப்போட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நினையுங்கள். நிறைய பேர் அன்னதானம், அந்த பழனி அன்னதானத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.